ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு 11ஆம் இடத்துல போய் சனீஸ்வரரும், குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல போய் குரு இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷ பலன். வேலையில் நல்ல பேர், மேல் அதிகாரிகள் உங்களை தங்க தட்டில் வச்சுட்டு இருக்குவாங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம், நிறைய பேருக்கு இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம். தங்கத்தினுடைய விலை ஏறினாலும் சரி, விலை குறைந்தாலும் சரி, ரிஷபராசிக்காரர்களுக்கு தங்கம் வீட்டில் செய்யும். முதல்ல மன நிம்மதி தரக்கூடிய, குடும்பத்தில் ஆரோக்கியத்தை தரக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கும். இது வரைக்கும் உறவுகள் பிரிஞ்சு போனதெல்லாம் ஒன்றா செய்யும். இந்த குலதெய்வ வழிபாடோ பித்ருக்களுக்கு தர்ப்பணமோ ஏதாவது குறையாக இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். படிக்கிற குழந்தைங்க, திருமண வாழ்க்கை, வியாபாரம், தொழில், அதே மாதிரி உங்களுக்கு முதல் 6 மாதத்தில் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 3ஆம் வீட்டுக்கு போகிறார், உச்சம் பெறுகிறார். அந்த உச்சம் பெறக்கூடிய குரு உங்களுக்கு இன்னும் அதிக பலன்களை தரும். அதே மாதிரி பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் கை வலிக்குது, கால் வலிக்குது, முட்டி வலிக்குதுன்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் அற்புதமான காலமாக இந்த சந்தேக புத்தியை விட்டுருங்க. தெளிவாக சிந்தனை செய்து தீர்க்கமான முடிவெடுத்தால் ஜெயம், வெற்றி உங்கள் பக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். தமிழ் வருட பலன்களும் பரிகாரங்களும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ் வருட பிறப்பு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு அனைவருக்கும் நல்ல விஷயங்களும், நல்ல நல்ல வேலை வாய்ப்புகளும், குடும்பத்தில் ஒற்றுமையும், மனோதைரியமும், மருத்துவ செலவுகள்லாம் குறைஞ்சு வீட்டில் சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு அனைவரையும் வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு 11ஆம் இடத்துல போய் சனீஸ்வரரும், குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல போய் குரு இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷ பலன் கொடுக்கும். முதல்ல திருமண பாக்கியம், உத்தியோகம், வேலையில் நல்ல பேர், மேல் அதிகாரிகள் உங்களை தங்க தட்டில் வச்சுட்டு இருக்குவாங்க. இல்லை இது வரைக்கும் உங்களுக்கு மேலதிகாரிகள் தொந்தரவாக இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் போயிடுவாங்க, புதிய அதிகாரிகள் வருவாங்க. அதனால் உங்களுக்கு மனோதைரியம். முன்னெல்லாம் ஆஃபீஸ் போகும்போது ஏன்டா ஆஃபீஸ் போகிறோன்னு இருக்கும். இப்போ ஆஃபீஸ் போகும்போது நிம்மதியாக போகலாம், ஒரு ஆர்வத்தோடு போகலாம். அதே மாதிரி குழந்தை பாக்கியம், நிறைய பேருக்கு இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் கிட்டும். தங்கத்தினுடைய விலை ஏறினாலும் சரி, விலை குறைந்தாலும் சரி, ரிஷபராசிக்காரர்களுக்கு தங்கம் வீட்டில் சேரும். தங்கம் சேரும் அப்படின்னாலே கெட்டி மேளம் கொட்டும் தான் சொல்ல முடியும் இல்லையா? கெட்டி மேளம் கொட்டும். அதே நேரத்தில் நீண்ட நாளாக இருந்து வந்த குழந்தை பாக்கியத்துக்கும் விதை விதைக்கும், நேச்சுரலாகவே பிறக்கும். சில பேருக்கு தான் அந்த மாதிரி IOL, IVF டாக்டருடைய அட்வைஸ் பிரகாரம். சார் நான் பெங்களூர் போகட்டுமா, இல்லை ஹைதராபாத் ஏதாவது ஒரு ஊருக்கு போகணுன்னா ஏதோ ஒரு 2 ரூபா சம்பாதிக்கலாமே, ஏதோ ஒரு வீடு வாங்கலான்னு பார்க்குறேன், சொந்த வீடு அமையவே மாட்டேங்குது. வீடு நல்லா இருந்தால் நியூமராலஜி நல்லா இல்லை, நியூமராலஜி நல்லா இருந்தால் வாஸ்து நல்லா இல்லை, இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை தள்ளி போய்கிட்டே இருக்கேன் சார் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இந்த காலத்தில் நல்லபடியாக வீடு அமையும், ஃப்ளாட் அமையும். முதல்ல வாங்கிக்கிங்க. உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் நல்லது செய்யலாம். வெளிநாடு அவங்கள அனுப்புறது, இல்லை அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறது, அவங்களுக்காக பொண்ணும் பொருளும் சேர்க்கறது, தங்கம் வாங்கிறது, வெள்ளி வாங்கிறது, இல்லை அவங்களுக்கு ஏதாவது சொத்து சேர்த்து வைக்கிறது அப்படின்னு அசட்டு சேரும். லாபஸ்தானத்தில் ஸ்திர கிரகமான இவர் இருக்கார் இல்லைங்களா, சனீஸ்வரர். ஆகவே உங்களுக்கு சனி கொடுத்தால் யார் தடுப்பர், அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பலன் கிடைக்கும். அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் முதல்ல மன நிம்மதி தரக்கூடிய, குடும்பத்தில் ஆரோக்கியத்தை தரக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கும். இது வரைக்கும் உறவுகள் பிரிஞ்சு போனதெல்லாம் ஒன்றா சேரும். மொத்தத்தில் ரிஷபராசிக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. இந்த குலதெய்வ வழிபாடோ பித்ருக்களுக்கு தர்ப்பணமோ ஏதாவது குறையாக இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள்.
பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுங்கள். இது ரெண்டும் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்லா இருக்கும். இது ரெண்டும் செஞ்சு முடிச்சுட்டு இஷ்ட தெய்வம், இந்த கலியுகத்தில் இஷ்ட தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா வெங்கடேச பெருமாள். வெங்கடேச பெருமாளை போய் பார்த்துட்டு வாங்க. திருப்பதிக்கு சென்றால் திருப்பம் வரும்னா நிச்சயமாக வரும். படிக்கிற குழந்தைங்க, திருமண வாழ்க்கை, வியாபாரம், தொழில், அதே மாதிரி உங்களுக்கு முதல் 6 மாதத்தில் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 3ஆம் வீட்டுக்கு போகிறார், உச்சம் பெறுகிறார். அந்த உச்சம் பெறக்கூடிய குரு உங்களுக்கு இன்னும் அதிக பலன்களை தருவார். படிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேற்கொண்டு படிக்கலாம். சைடில் நான் படிச்சுக்கிட்டே வேலைக்கு போகலாமா சார் அப்படின்னா எஸ், எக்யூப் பண்ணிங்க. உங்களை நீங்கள் எக்யூப் பண்ணிங்கன்னா நல்ல வாழ்க்கை வரும். எதிர்காலத்துக்கு இப்போவே நீங்கள் வித்துடலாம். அதே மாதிரி பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் கை வலிக்குது, கால் வலிக்குது, முட்டி வலிக்குதுன்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் அற்புதமான காலமாக இருக்கும். ஆக நான் சொன்ன இந்த 3 பரிகாரம் தப்பாமல் செய்யுங்க, தெளிவாக செய்யுங்க. இந்த சந்தேக புத்தியை விட்டுருங்க. தெளிவாக சிந்தனை செய்து தீர்க்கமான முடிவெடுத்தால் ஜெயம், வெற்றி உங்கள் பக்கம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். பொது பலன் இந்த வருஷம் எப்படி சார் இருக்கும்? பராபவ வருடம். முதல்ல பராபவ வருடம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். எதிரிகளை வீழ்த்தும் காலம், எதிரிகள் தொல்லை போகும் காலம். அதனால தான் எங்கே பார்த்தாலும் போர் பதட்டம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குரு ராஜாவாக இருக்கார், செவ்வாய் மந்திரியாக இருக்கார். மொத்தம் தமிழ் பாடல் 60 பாடல் இடைக்காடு சித்தர் அப்படிங்கிறவர் பாடி வச்சுருக்கார். அவர் பாடிய அந்த பாடல்களை வச்சு தான் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் எப்படி இந்த வருஷம் இருக்கும், மழை பெய்யுமா, வெயில் எப்படி இருக்குமோ அப்படின்லாம் நாங்கள் சொல்லுவோம். இந்த வருஷம் சனியும் செவ்வாயும் சேரும் காலம். இந்த சனி செவ்வாய் சேரும்போது நான் 2019 நான் நிறைய சொல்லியிருக்கேன். இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பயணத்தில் கவனமாக இருக்கணும். வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள் வரும், தீவிரவாதத்தால் பிரச்சனைகள் வரும், போர் பதட்டம் இருக்கும். பொதுவாகவே 2031 ரிஷபத்துக்கு சனீஸ்வரர் போகிற வரைக்கும், ரிஷபத்தை தாண்டுற வரைக்கும் இந்த ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் 2019 பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான ஒரு சாந்தி நிறைந்த வருடமாக இருக்காது. ஒரு வைப்ரண்ட்டாகவே இருக்கும். ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆனால் எது எப்படி இருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால் போர் பதட்டம் இருந்தாலும் மழை போல வர்ற பிரச்சனைகள் பனி போல மாறும். அதே மாதிரி இந்த சனி செவ்வாய் காலத்தில் ஒரு சாதாரண மனிதர்கள் நம்மலாம் பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். எலக்ட்ரிசிட்டி, ஃபயரு, எலக்ட்ரிசிட்டியில் நான் போய் வேலை செய்கிறேன், ஃபியூஸ் போயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் ரிஸ்க் எடுக்காமல் கொஞ்சம் நீங்கள் அதுக்கு உண்டான ஆட்களை கூப்பிட்டு அவங்க தெரிஞ்சவங்களை செய்ய சொன்னால் அவங்க கரெக்டாக பாதுகாப்பாக செய்வாங்க. குடும்பத்தில் ஒற்றுமை வேணும் அப்படின்னும்போது கொஞ்சம் நிதானமாக வெளிநாடோ வெளி மாநிலமோ வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ போகிறது நல்லது. தங்கம் விலை ஏறி இறங்குது, இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏற்றமும் இறக்கமுமாக தான் இருக்கும். நிச்சயமாக ரொம்ப கீழே டவுனுக்கும் போகாது, ரொம்ப ஹை பீச்சுக்கும் போகாது. ஆனால் ஏற்ற இறக்கம் நிச்சயமாக இருக்கும். இந்த ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க எல்லாருமே கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக போங்க, அகலக்கால் வச்சுக்காதீங்க. ரெண்டாவது உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கி ₹1 இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சிது லாபம் அப்படின்னா அதோடு விட்டுட்டு வந்துடுங்க. எனக்கு ₹3 வேணும், ₹5 வேணும் அப்படின்னு பெரிய லாபத்தை எதிர்பார்க்காதீங்க. சின்ன சின்ன லாபத்தை வச்சு முடிவு பண்ணுறீங்க. இது ஒரு வருஷத்துக்கு இந்த ஷேர் மார்க்கெட் ஒரு ஸ்டாண்டர்டு இல்லாமல் தான் இருக்கும். அதை விட்டுட்டு நான் ஒதுங்கிடுறேன்னு சொன்னீங்கன்னா ஒதுங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாகவே நஷ்டம்தான். ஆகவே சின்ன சின்ன வருமானத்தை பார்த்துக்கிட்டு ஷேர் மார்க்கெட் பண்ணுங்கள். நான் அவனை நம்பினேன் இவனை நம்பினேன்னு சொல்லிட்டு புதிய புதிய தொழில் ஆரம்பிக்கிறதா கொஞ்சம் தள்ளி போடுங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் வேலை என்னவோ அது பாருங்கள். சுப விஷயங்கள் நல்லா இருக்கும், பெண்களுக்கு நல்லா இருக்கும், பெண்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இருந்தாலும் இப்போ எங்கே பார்த்தாலும் போர் பதட்டம் இருக்குது. நல்லா கவனிங்க. இதுக்கு ஜோதிடம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த போர் பதட்டத்தினால போரில் போடக்கூடிய பாம், அந்த குண்டுகள், இதனுடைய ரியாக்ஷன்ஸ் ஒரு 3 மாதம் 6 மாதம் பொறுத்து ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள்
உடல் ஆரோக்கியங்கள் நிச்சயமாக பாதிக்கத்தான் செய்யும். காற்றில் விஷ புகைகள் வர்றதோ நீரிலேயோ அது சுவாசத்தையோ கெடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். இந்த வருஷம் நமக்கு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வருது. மக்கள் தான் மகேசன். நீங்கள் கொடுக்குற தீர்ப்பு தான் இது எல்லாருக்கும் நல்லபடியாக அமையும். ஆகவே இந்த ஆண்டு குரு ஆட்சி செய்வதும் குரு அரசனாக வருவதும் மக்களெல்லாம் குருவாக இருந்து தீர்ப்பு உங்கள் கையில்தான் அப்படின்னு சொல்லி 23ஆம் தேதி அப்பொழுது குரு சந்திர யோகத்திலையும் புதனுடைய அம்சத்திலையும் ஓட்டுப்பதிவு நடப்பதும் அக்னி நட்சத்திரம் தொடக்கத்தில் இந்த தேர்தல் முடிவு வருவதும் நிறைய விஷயங்கள் இன்னும் வரும் காலங்களில் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். எது எப்படி இருந்தாலும் ஓட்டு போடுறது நீங்கள் தானே. நீங்கள் போடுற ஓட்டு தான் மக்கள் தலைவர்கள் வருவார்கள்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். சர்வே ஜனா சுகினோ பவந்து.